நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போறோம்னா நெக்ஸ்ட் நம்மளுக்கு எம்ஹெச்சிசியோட நீ ஆன்சர் ஸ்கோர் உங்களோட ஸ்கோர் எவ்வளோன்னு சொல்லி வரப்போகுதுங்க. அதுக்கப்புறம் அடுத்த ப்ராசஸ் நம்மளுக்கு என்ன இருக்குன்னா கட் ஆஃப் வருங்க. கட் ஆஃப்க்கு அடுத்தது வந்து யார் யார் செலெக்ஷன் ஆகியிருக்கிறாங்களோ அவங்கள இன்டர்வியூ ப்ராசஸ்க்காக கூப்பிடுவாங்க. இன்டர்வியூ ப்ராசஸில் என்னென்ன கொஷின் கேட்க சான்ஸ் இருக்குன்னு சொல்லி ஓவராலாக இப்போ நடந்த ரவுண்டுகள்லாம் வச்சு ஓவராலாக நம்ம கேட்டு நிறைய பேர் அட்டன் பண்ணிக்கிட்டேலாம் அனலைஸ் பண்ணி உங்களுக்கு ஒரு ரிப்போர்ட் கொடுக்க போகிறோம். ஓகேங்களா, இது மட்டும் தெரிஞ்சுக்கன்னு நான் சொல்லலை, இது ப்ளஸ் நீங்கள் அதர்ஸ் நிறைய தெரிஞ்சுக்கணும். ஓகேங்களா, ஜென்ரல் நாலேஜ் கொஞ்சம் அதிகமாக இருக்கணும். ஓகேங்களா, இது பாருதான் வாய்மொழி தேர்வு இருக்குது. ஃபஸ்ட்டு வாய்மொழி தேர்வில் ஃபஸ்ட்டு உங்ககிட்ட என்ன கேட்பாங்கன்னா செல்ஃப் இன்ட்ரோ கேட்பாங்க. ஓகேங்களா, செல்ஃப் இன்ட்ரோனா என்னன்னா உங்களை பற்றிய ஒரு அறிக்கை மாதிரி அவங்க கேட்பாங்க. உங்களோட பேர் என்னங்க, நீங்கள் எந்த ஊர்லேருந்து வரீங்க, உங்களோட பேரண்ட்ஸ் என்ன ஒர்க் பண்ணுறாங்க, அது மாதிரி சில ரீசன் கொஷின் இருக்குது. ப்ளஸ் நீங்கள் என்ன முடிச்சிருக்கிறீங்கன்னு சொல்லி கேட்பாங்க. இது செல்ஃப் இன்ட்ரோ. ஃபஸ்ட் எடுத்தோடனே உங்ககிட்ட அவங்க கேட்குறதே செல்ஃப் இன்ட்ரோ கேட்பாங்க. ஓகேங்களா, உங்களோட டீட்டெயில், உங்களோட சுய விவரம் பற்றி அவங்களுக்கான ஒரு புரிதல் கொடுக்கணும். நீங்கள் தெளிவாக அதை கொடுக்கணும். ஓகேங்களா, எந்த அளவுக்கு நீங்கள் ஸ்ட்ராங்காக கொடுக்குறீங்கன்னு சொல்லித்தான் அவங்க அதில் ஸ்கோர் மார்க் இது பண்ணுவாங்க. ஓகேங்களா, நீங்கள் ஓரளவுக்கு உங்களால் எந்த அளவுக்கு ஸ்ட்ராங்காக பெஸ்ட்டாக கொடுக்க முடியுமோ அந்த அளவுக்கு பெஸ்ட்டாக கொடுங்க. ஓகேங்களா, ப்ளஸ் அடுத்து என்ன கேட்பாங்கன்னா உங்கள் டிஸ்ட்ரிக்ட், நீங்கள் எந்த டிஸ்ட்ரிக்டோ அந்த டிஸ்ட்ரிக்டோட புகழ்பெற்ற தலங்கள் அல்லது அங்கே என்ன அதிகமாக ஃபேமஸ் அது மாதிரி ஒரு ரிலேட்டடாக கேட்பாங்க. சப்போஸ் நீங்கள் ஒரு டிஸ்ட்ரிக்ட் எடுத்துட்டீங்கன்னா, ஒரு டிஸ்ட்ரிக்ட் இப்போ ஈரோடு டிஸ்ட்ரிக்ட்னா ஈரோடு டிஸ்ட்ரிக்டில் என்ன ஃபேமஸ்ஸு, மஞ்சள் மாநகரமாக. ஓகேங்களா, அது இல்லாமல் அங்கே யார் யார் பிறந்தாங்க, அவங்க விடுதலை போராட்டத்துக்கு எவ்வளோ கஷ்டப்பட்டாங்க, அதை பற்றி அப்டேட்டு, ப்ளஸ் அதில் இருக்கிற புனித தலங்கள், ஒரு ஃபேமஸான கோயில், அது மாதிரி நிறையா இருக்குமேங்க. அது மாதிரி நிறையா டீட்டெயில்ஸ் தெரிஞ்சுக்குங்க. ஓகேங்களா, அது மாதிரி இப்போ தஞ்சாவூர்னா தஞ்சாவூர் வந்து நெல் உற்பத்தியில் மிக முக்கிய பிளேஸ். இது மாதிரி திருப்பூர்னா ஆடைகள் இதில் வந்து மிக ஃபேமஸ். இது மாதிரி ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட் எது ஃபேமஸ்ன்னு சொல்லி நீங்கள் நல்லா தெரிஞ்சு வச்சுக்கோங்க. எல்லா டிஸ்ட்ரிக்ட் தெரிஞ்சு தேவையில்லை, உங்கள் டிஸ்ட்ரிக்டை ஃபஸ்ட்டு நீங்கள் ஓவராலாக அதை பற்றி ஒரு குறிப்பை நல்லா தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஓகேங்களா, நெக்ஸ்ட் நீங்கள் என்ன தெரிஞ்சுக்கணும்னா ஹைகோர்ட், மெட்ராஸ் ஹைகோர்ட் எப்போ துவங்கினாங்க, இப்போ தற்போது யார் தலைமை நீதிபதி, அதில் எத்தனை நீதிபதிகள் இருப்பாங்க, அது எப்போ ஸ்டார்ட் பண்ணுச்சு, அதுக்கு முன்னால் யாருடைய காலத்தில் ஸ்டார்ட் பண்ணுது, இதை பற்றி மெட்ராஸ் ஹைகோர்ட்டை பற்றி ஃபுல் அப்டேட் உங்களுக்கு தெரியும்னா அது மட்டும் தெரிய தேவையில்ல. உயர்நீதிமன்றம் ப்ளஸ் உச்சநீதிமன்றம் என்னென்ன இருக்குது அதை பற்றி தெரிஞ்சுக்குங்க. எவ்வளோ உயர்நீதிமன்றம் இந்தியாவில் இருக்குது அதை பற்றியெல்லாம் தெரிஞ்சுக்கங்க. யார் அப்பாயின்மெண்ட் பண்ணுவாங்க, இது மாதிரி ஃபுல் டீட்டெயில் நீதிமன்றத்தில் இருக்கிற ஆர்டிக்கல் ப்ளஸ் என்னென்ன அப்டேட் இருக்கோ அதை பற்றி ஃபுல் அப்டேட் தெரிஞ்சுக்கோங்க. ஓகேங்களா, இது ரொம்ப முக்கியம், நம்மளுக்கு ரொம்ப வேல்யூடு பாயிண்டாக இருக்குது. ஓகேங்களா, இதையெல்லாம் வச்சு தான் நீங்கள் எந்த அளவுக்கு கான்ஃபிடென்ட்டாக ஆன்சர் பண்ணீங்கன்னு சொல்லி தான் நம்ம ஸ்கோர் அடிக்க முடியும். இதையெல்லாம் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு செல்ஃப் இன்ட்ரோ தெளிவாக இருக்கணுங்க. நெக்ஸ்ட் என்னென்னா உங்கள் டிஸ்ட்ரிக்டோட என்னென்ன முக்கியமான ஸ்பெசிபிக் பிளேஸ் இருக்குமா, அந்த பிளேஸ் எல்லாம் என்னென்னு சொல்லி தெரிஞ்சு வச்சுங்க. அதில் இது வரலாற்று தலங்கள் சிலதெல்லாம் இருக்குமே, அதையெல்லாம் தெரிஞ்சு வச்சுங்க. தெரியலனா கூகுளில் போட்டிங்கன்னாவே உங்களுக்கு ஓவராலாக எல்லாமே எந்தெந்த டிஸ்ட்ரிக்டும் வந்துடும். ஓகேங்களா, சப்போஸ் உங்கள் டிஸ்ட்ரிக்ட் கண்டிப்பாக புனித தலங்கள் பெஸ்ட்டானது எதுவும் தெரியல மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணி கண்டிப்பாக நாங்கள் சொல்கிறோம். ப்ளஸ் அடுத்தது என்ன கேட்பாங்கன்னா இதை முடிச்சுட்டா அதுக்கப்புறம் உங்ககிட்ட என்ன டிகிரி முடிச்சிருக்கிறீங்கன்னு சொல்லி கேட்டாங்கன்னா அந்த டிகிரி வச்சு உங்ககிட்ட ஓவராலாக ஒரு 4-5 கொஸ்டின் கேட்க சான்ஸ் இருக்கு. ஓகேங்களா, அதே போல மெட்ராஸ் உயர்நீதிமன்றம் உச்சநீதிமன்றத்தோட கொஸ்டின் எல்லாம் கேட்டு முடிச்சு ப்ளஸ் அதுக்கடுத்து என்ன பண்ணுவாங்க, நீங்கள் என்ன டிகிரி முடிச்சுக்கிறீங்கன்னு கேட்டாங்கன்னா அதுலேருந்து 1 or 2 கொஸ்டின் கேட்கலாம். சப்போஸ் இப்போ நீங்கள் கெமிஸ்ட்ரி முடிச்சிங்கன்னா கெமிஸ்ட்ரி ரிலேட்டடாக 1 or 2 கொஸ்டின் கேட்க சான்ஸ் இருக்கு. ஓகேங்களா, நீங்கள் என்ன டிகிரி முடிச்சிங்கன்னா அந்த டிகிரியோட பேசிக் கொஞ்சம் தெரிஞ்சுட்டு போய்க்கிங்க. ஓகேங்களா, நிறைய பேர் மேக்ஸிமம் டிகிரி முடிச்சவங்க இருப்பீங்க. ஓகேங்களா, அதனால் சொல்கிறேன், நீங்கள் டிகிரி முடிச்சிங்கன்னா அதை பற்றி ஒரு குறிப்பு தெரிஞ்சுக்கோங்க. ஓகேங்களா, இம்பார்ட்டன்ட் லைன்ஸ் அதெல்லாம் தெரிஞ்சுக்கிங்க. இது ஃபஸ்ட்டு ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூவில் இதெல்லாம் உங்களுக்கு ஃபஸ்ட்டே தெரிஞ்சுக்கணும். ப்ளஸ் நீங்கள் என்ன போஸ்டிங் போகிறீங்களோ அந்த போஸ்டிங்களை பற்றி கூட கொஸ்டின் கேட்க சான்ஸ் இருக்கு. ஓகேங்களா, ஓஏ போஸ்டிங் போகிறவங்களுக்குலாம் அவங்க ஸ்கில் டெஸ்ட்னு சொல்லி இருக்கு. அந்த ஸ்கில் டெஸ்ட்டெல்லாம் நிறைய பேர் பார்த்துருப்பீங்க. ஓகேங்களா, அந்த ஸ்கில் டெஸ்ட் எப்படி ப்ராசஸ் இருக்குது, அதுக்கப்புறம் ஃபைலை கொடுத்து அந்த ஃபைலை கொடுக்க சொல்லி அது மாதிரியெல்லாம் பண்ண சொல்லுவாங்க. ஏன்னா உங்களுக்கு டக்குன்னு எந்த வேலையை முகம் செழிக்காமல் செய்கிறீங்களான்னு சொல்லி எல்லாம் பார்ப்பாங்க. ஓகேங்களா, அது மாதிரி சில ஒர்க் ஸ்கில் டெஸ்ட் கொடுப்பாங்க. ஓகேங்களா, அதே போல் ஒரு இமேஜை போட்டு அந்த இமேஜில் என்னென்ன பார்த்தீங்கன்னு சொல்லி உங்ககிட்ட கேட்கலாம். ஒரு பேஜை கொடுத்து வாசிக்க சொல்லி அதை ரைட் பண்ண சொல்லி அது மாதிரி கூட கேட்க சான்ஸ் இருக்குங்க. இதெல்லாம் ஸ்கில் டெஸ்ட் ஓஏக்கு. உங்களுக்கு வந்து வாய்மொழி தேர்வுக்கு இது கேட்க சான்ஸ் இருக்கு. ப்ளஸ் ஜென்ரல் கரண்ட்ல ஏதோ ஒரு அப்டேட் இருந்துச்சுன்னா அதை பற்றியெல்லாம் கேட்பாங்க. இப்போ வந்து உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி மாற்றி இருக்கிறாங்க. அது போல இப்போ தற்போது இந்தியா தமிழ்நாட்டோட முதல் பெண் தேர்தல் அதிகாரி அப்பாயின்மெண்ட் பண்ணிக்கிறாங்க. இது மாதிரி அப்டேட் எல்லாம் கேட்க சான்ஸ் இருக்கு. ஓகேங்களா, நீங்கள் ஃபர்ஸ்ட் உங்களோட செல்ஃப் இன்ட்ரோ தெளிவாக இருக்கணுங்க. அப்புறம் உங்கள் டிஸ்ட்ரிக்டோட பற்றிய கருத்து கணிப்பு தெளிவாக இருக்கணும். ஓகேங்களா, நெக்ஸ்ட் நீங்கள் என்ன டிகிரி முடிச்சிக்கலாம் அந்த டிகிரிலேருந்து கொஞ்சம் ஓரளவுக்கு தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஓகே.
ஓகேங்களா. நெக்ஸ்ட் நீங்கள் என்ன தெரிஞ்சுக்கணும், உச்சநீதிமன்றம் உயர்நீதிமன்றத்தோட ஃபுல் அப்டேட் பற்றி அனலைஸ் பண்ணி தெரிஞ்சு வச்சுங்க. அப்படி தெரியலனா வீடியோ கண்டிப்பாக போனாலும் மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள், கண்டிப்பாக போட்டுடலாம். நெக்ஸ்ட் நீங்கள் இந்த ப்ராசஸ் எல்லாம் தெரிஞ்சு வச்சுட்டிங்கன்னா ஓரளவுக்கு தெரிஞ்சுக்கலாம். ப்ளஸ் கரண்ட்டில் என்னென்ன நிகழ்வு நடக்குதோ அதை பற்றி எல்லாம் தெரிஞ்சுக்குங்க ஓகேங்களா. அதை பற்றி அப்டேட் வேணுனாலும் மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள், கண்டிப்பாக வீடியோ போட்டுடலாம். ஓவராலாக இது மாதிரி தாங்க மேக்ஸிமம் கொஸ்டின் நம்ம கேட்ட அனலைஸ் பண்ணி கேட்டதில் இவ்வளோ தாங்க தெரிஞ்சது. ஓவராலாக இது மாதிரி கொஸ்டின் தான் கேட்குறாங்க. கண்டிப்பாக இது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு எப்படின்னு சொல்லி மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இப்படி தான் நீங்கள் இன்டர்வியூ ப்ராசஸ்க்கு நீங்கள் படிக்க ஸ்டார்ட் பண்ணது. கண்டிப்பாக இப்போ கரண்ட்டில் இருக்கிறது எல்லாமே தெரிஞ்சுக்குங்க ஓகேங்களா. தேங்க்யூ ஃபார் லவ் அண்ட் சப்போர்ட்டுங்க. கண்டிப்பாக அதே போல் டிஎன்பிசி குரூப் 4க்கு ஜாயின் பண்ணிங்க. ஃப்ரீ டெஸ்ட் பேட்ச் எல்லாமே கிளாஸ் ப்ளஸ் ஃப்ரீ டெஸ்ட் பேட்ச் கொண்டு போகிறதா சொல்லியிருந்தோம். கண்டிப்பாக ஜாயின் பண்ணி உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இன்டர்வியூ ப்ராசஸில் ஃபஸ்ட்டு 30 மார்க் கொடுப்பாங்க ஓகேங்களா. இன்டர்வியூ ப்ராசஸில் நீங்கள் 30க்கு எவ்வளோ மார்க்கோ அது ப்ளஸ் உங்களுக்கு எக்ஸாமில் நீங்கள் 170க்கு எவ்வளோ வாங்கியிருக்கீங்க ப்ளஸ் இந்த ரெண்டு சேர்ந்து தான் உங்களுக்கு வந்து பிளேஸ் ஆஃப் போஸ்டிங் இருக்குது ஓகேங்களா. கண்டிப்பாக நீங்கள் இன்டர்வியூ ப்ராசஸ் கொஞ்சம் உங்களால் இந்த அளவுக்கு பெஸ்ட்டாக பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு பெஸ்ட்டாக பண்ணிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கான போஸ்டிங் கண்டிப்பாக கிடைக்கும் ஓகேங்களா. நல்லா பண்ணுங்க. கண்டிப்பாக எல்லாரும் இன்டர்வியூ ப்ராசஸ் கொஞ்சம் ரெடியாக ஸ்டார்ட் பண்ணிக்கோ ஓகேங்களா. இந்த மந்த் எண்டிங்குள்ளே ரிசல்ட் வர சான்ஸ் இருக்குன்னு சொல்லி எல்லாருமே சொல்கிறாங்க ஓகேங்களா. ரிசல்ட் வந்தோடனே அடுத்தது நம்மளுக்கு வந்து யார் கேண்டிடேட் வந்து செலெக்ஷனோ அவங்க தெரிஞ்சிடும், அவங்களே இன்டர்வியூ ப்ராசஸ்க்கு வர சொல்லிடுவாங்க. அதனால் ரெடி ஆகிக்கிங்க. நிறைய பேர் நல்லா பண்ணிக்கிறீங்கன்னு சொல்லியிருந்தீங்க. நீங்கள் அடுத்த ப்ராசஸ்க்கு ரெடி ஆகிறது ஸ்டார்ட் பண்ணிடலாம். அதனால தான் நம்ம சேனலில் ஒரு வீடியோ கொடுத்துடலாம். இன்னும் போக எப்படி உங்களை ப்ராக்டிஸ் பண்ணுறது, உங்களுக்கு கரண்ட்டில் என்னென்ன நிகழ்வு நிறைய எல்லாமே நம்ம சேனல் மூலிமா கொடுத்துருவோம். கண்டிப்பாக கொடுக்காம எதுவும் விட போகிறதில்ல. கண்டிப்பாக உங்களுக்கான போஸ்டிங் அச்சீவ் பண்ணிட்டு போவீங்க ஓகேங்களா. தேங்க்யூ காய்ஸ், தேங்க்யூ ஃபார் லவ் அண்ட் சப்போர்ட்டுங்க.